வெல்கம் பேக் டு மேக் யுவர் டிசைன் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா காம்பனன்ட் தான் பார்க்க போறோம். போன வீடியோலயே நம்ம காம்பனன்ட் பத்தி சொல்லியிருந்தீங்களா, இந்த வீடியோவில் என்ன காம்பனன்ட் இருக்குன்னு கேட்டிருந்தீங்கன்னா, போன வீடியோவில் நம்ம காம்பனன்ட் வந்து எப்படி கிரியேட் பண்றது, அதோட வேரியன்ட் எப்படி எடுத்து வைக்கிறது, வேரியன்ட்ல இருந்து எப்படி இன்ஸ்டன்ட் எடுத்து வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்போம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இதுலேயும் காம்பனன்ட் பற்றி தான் பார்க்க போறோம். ஏன்னா காம்பனன்ட்ல பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸ் ஆஃப் காம்பனன்ட் இருக்குது. அது என்னென்னா போன வீடியோவில் பார்த்தது நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது வேரியன்ட் பார்த்தோம். இன்னொன்று இருக்குது, டெக்ஸ்ட்னு ஒன்று இருக்குது. அப்புறம் மூணாவதா பார்த்தீங்கன்னா பூலியன் ஒன்று இருக்கு. நாலாவதா பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் ஸ்வாப்னு ஒன்று இருக்கு. நான் அது எப்படின்னு உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். அதுக்கு முன்னாடி போன வீடியோவில் நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தது, உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் அந்த காம்பனன்ட்ல எப்படி அது ஒர்க் ஆகுதுன்னு. அதே மாதிரி நான் இந்த வீடியோவில் எப்படி சொல்றேன்னா காமிச்சிடுறேன். இதில் எப்படி நான் சொல்லித்தர வீடியோவில் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நான் கிரியேட் பண்ணி வச்ச காம்பனன்ட். இது பார்த்தீங்கன்னா இது ஒரு வேரியன்ட், இது ஒரு வேரியன்ட். ஓகேங்களா? இப்போ நான் வந்து இது வந்து இன்ஸ்டன்ட் எடுத்து வச்சிருக்கேன். இதுல இருந்து இன்ஸ்டன்ட் எடுத்து வச்சிருக்கேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து இந்த இன்ஸ்டன்ட்டுக்கு மாறணும் அப்படின்னா இதுல வந்து நான் பட்டன் 2 அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு இந்த இன்ஸ்டன்ட்டுக்கு மாறிடும். ஓகேங்களா? எனக்கு இப்போ இந்த இன்ஸ்டன்ட்டுக்கு மாறிடுச்சு. இப்போ நம்ம இதுதான் வந்து நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் என்ன எக்ஸ்ட்ரா பார்க்க போறோம்னா, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து இந்த ஐக்கான் இருக்கு. இந்த ஐக்கான் வந்து எனக்கு இந்த பட்டன்ல வேண்டாம் அப்படின்னு நினைச்சேன்னா இங்கே ஷோன் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஷோ வந்து நான் அன்ஷோ பண்ணேன்னா எனக்கு இந்த ஐக்கான் மறைஞ்சிரும். மறுக்க எனக்கு இந்த ஐக்கான் வேணும் அப்படின்னு நினைச்சேன்னா எனக்கு இந்த ஐக்கானை நான் கொடுத்தேன்னா எனக்கு இந்த ஐக்கான் வந்துடும். இப்போ போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நான் சொல்லியிருப்பேன் இந்த இடத்துல ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணாதீங்க. இது இன்ஸ்டன்ட் எடுத்து வச்சு அதில் சேஞ்ச் பண்ணாதீங்க. எது சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் உங்களோட காம்பனன்ட்டுக்குள்ளே போய் வேரியண்ட்ல சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது எதுனாலனா இப்போ நான் இங்கே வந்து இப்போ இன்னொரு இன்ஸ்டன்ட் எடுத்து வைக்கிறேன். இப்போ இங்கே நான் வந்து ஒரு இன்ஸ்டன்ட் எடுத்து வச்சிருக்கேன். இந்த இன்ஸ்டன்ட்ல இப்போ நான் போய் ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் கொடுத்துட்டுனா நீங்க இந்த இன்ஸ்டன்ட்ல போய் இதோட கலர் வந்து நான் மாத்திடுறேன். இந்த கலர் மாத்திட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதுல இருந்தாலும் இந்த இன்ஸ்டன்ட் எடுத்து வச்சேன். இப்போ நான் இந்த இன்ஸ்டன்ட்ல போய் எது சேஞ்ச் பண்ணாலும் அந்த இன்ஸ்டன்ட் இங்க மாறும். ஏன்னா இந்த இதெல்லாம் எந்த சேஞ்ச் பண்ணல. இங்க இருக்க இன்ஸ்டன்ட்ல எந்த சேஞ்ச் பண்ணல. பட் இங்க இருக்கிற இன்ஸ்டன்ட்ல நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். அதனால பாத்தீங்கன்னா இங்கேயே நான் போய் கலர் மாத்துனா இந்த இதுக்கு தான் மாறும். இந்த 3லயும் தான் மாறுமே தவிர இதுல மாறாது. எதுனாலனா இப்போ நீங்க வந்து இன்ஸ்டன்ட் எடுத்து வச்சு நீங்க காம்பனன்ட்டுக்குள்ள இருக்க வேரியன்ட்ல கலர் மாத்துனீங்கன்னா உங்களுக்கு கலர் மாறும். பட் இன்ஸ்டன்ட் எடுத்து வச்சு இன்ஸ்டன்ட்டுக்குள்ள ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அது என்ன உங்களை எடுத்துக்குன்னா இப்போ இது ஒரு ஃபேமிலியா இருக்கீங்க. அந்த ஃபேமிலியில இருந்து நீங்க அன்ஃபேமிலி ஆயிட்டீங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்க. இதே இருந்தீங்கன்னா ஒரே ஃபேமிலிக்குள்ள தான் இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன்னா இது ஒரு வீடு. இந்த வீட்டுல இருந்து நீங்க வெளியே இருக்கீங்க. வேலை செய்யற இடத்துல இருக்கீங்க. பட் நீங்க இந்த வீட்டோட கனெக்ஷன்ல தான் இருக்கீங்க. இது பாத்தீங்கன்னா இது உங்க வீடு. பட் உங்க வீட்டை வித்துட்டு நீங்க வேற வீட்டுக்கு போயிட்டீங்க. அது மாதிரி உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். வெளியே போன மாதிரி ஆயிரும். அதனால உங்களுக்கு நீங்க எந்த சேஞ்ச் உங்க வீட்டுக்குள்ள எந்த சேஞ்ச் பண்ணீங்கனாலும் இந்த இதுல சேஞ்ச் ஆகாது. இதுதான் அந்த கான்செப்ட். அதனால நீங்க எப்ப சேஞ்ச் உங்களுக்கு சேஞ்ச் பண்றோம்னு நினைச்சா நீங்க இதுல போய் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. தென் நானு பழைய வெடிக்கு மாத்திடுறேன். ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு நான் முதல் வந்து நம்ம வேரியன்ட் பார்த்திருப்போம். ரெண்டாவது நான் பூலியன் சொல்லிட்டேன். இந்த இடத்துல ஷோ அன்ஷோ கொடுத்தீங்கன்னா இந்த ஐக்கான் வரும், ஐக்கான் போகும் அப்படின்னு. தென் மூணாவது என்னன்னா போன வீடியோல பார்த்தோம்னா நம்ம ஏதாச்சும் ஒன்று மாத்தணும்னா இதுக்குள்ளதான் போய் மாத்திட்டு இருப்போம். இந்த பேர்ல தான் நான் போய் மாத்திட்டு இருப்பேன். அதே இந்த இதுல பாத்தீங்கன்னா இங்க நான் கிரியேட் பண்ணி வச்சுட்டேன்னா இப்போ நான் இங்க வந்து ஏதாச்சும் ஒரு பேர் வந்து கொடுத்தேன்னா இங்க வந்து டிசைன் கொடுத்தேன்னா டிசைன் கொடுக்குறேன். அதே பேர் பாத்தீங்கன்னா இங்க வந்துரும். நான் அங்க கொடுக்கக்கூடிய பேர் வந்து இங்க வந்துரும். இதுதான் வந்து இந்த இதுல இருக்கக்கூடிய சேஞ்ச். பாருங்க ஏதாச்சும் ஒரு வேற பேர் கொடுக்குறேன். இப்போ வந்து பட்டன்னே கொடுக்குறேன். பட்டன் கொடுத்தனா அங்க இருக்கக்கூடிய மாத்தக்கூடிய சேஞ்சஸ் வந்து இதுல நடக்கும். தென் மூணாவது சேஞ்ச் என்னன்னா எனக்கு வந்து இப்போ வந்து எனக்கு இந்த ஐக்கான் வேண்டாம். எனக்கு வந்து வேற ஐக்கான் வேணும். இப்போ வந்து இந்த இடத்துல எனக்கு ஹோம் ஐக்கான் வேணும் அப்படின்னு நினைச்சேன்னா சிம்பிளா நானு இந்த இதுல ஸ்வாப்னு ஒண்ணு இருக்கும். அதுல போய் எனக்கு ஹோம் ஐக்கான் கொடுத்தேன்னா எனக்கு ஹோம் ஐக்கான் வந்துடும். இப்படி டிஃப்ரெண்ட் டைப்பா மாத்திக்கலாம். என்னென்ன பார்த்தோம்? வேரியன்ட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் எப்படின்னு நான் போன வீடியோல சொல்லியிருப்பேன். வேரியன்ட் எப்படி கிரியேட் பண்றேன்னு காம்பனன்ட் கிரியேட் பண்றது தெரியும்னா அந்த வீடியோ போய் பாருங்க. தென் செகண்ட் ஸ்டெப் என்ன பார்த்தோம்? ஐக்கான் எப்படி மறைய வைக்கிறதுங்கிறத நான் சொன்னேன். தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டன்ட் ஸ்வாப் எப்படி பண்றதுன்னு சொன்னேன். ஃபோர்த் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் மாத்த சொன்னேன்.
இப்போ இதெல்லாம் வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த இந்த இது எப்படி அச்சீவ்மென்ட் ஆகும்னா, நீங்க போன வீடியோல நீங்க எப்படி காம்போனன்ட் கிரியேட் பண்ணியிருப்பீங்கன்னா, அப்படி ரெக்டாங்கிள் எடுத்து வச்சு, அதுக்குள்ள பட்டன டைப் பண்ணி, அப்படித்தான் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோல நான் ஆட்டோ லேஅவுட்டோட சேர்த்து உங்களுக்கு எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லிடுறேன். இப்போ வந்து நீங்க ஒண்ணும் இல்ல. இதுல போய் நீங்க சும்மா பட்டன் அடிச்சுக்கங்க. இப்போ நான் வந்து இங்க பட்டன் அடிச்சுக்கிறேன். இருங்க ஃபர்ஸ்ட் வந்து அடிச்சுக்கிறேன். வேற லேக் ஆயிடுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா பட்டன் அடிச்சுக்கிறேன். சரி. இன்னும் பட்டன் அடிச்சுட்டேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய சைஸ் வந்து பட்டனுக்கான சைஸ் வந்து 14. அதனால 14ன்னு மாத்திக்கிறேன். 14 மாத்திட்டேன். இது என்னன்னா நீங்க சும்மா கிளிக் பண்ணிட்டு Shift A கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ஃப்ரேமா வந்து ஆயிரும். ஃப்ரேம் ஆனதையுமே உங்களுக்கு பின்னாடி உங்களோட கலர் கொடுத்துக்குங்க. ஃபில்லுல போய் ஏதாச்சும் ஒரு கலர் கொடுத்துக்குங்க. நான் ப்ளூ கலர் அது மாதிரி ஏதாச்சும் ஒன்று கொடுத்துக்கிறேன். ஃபில்லுல போய் கலர் கொடுத்துக்குங்க. இப்போ வந்து இதுல இருக்கிற மாதிரி நம்ம கார்னர் ரெடியூஸ் ஆகணும். அதனால இங்க போய் கார்னர் ரெடியூஸ் எவ்வளவு கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு உங்க பட்டனுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கொடுத்துங்க. இப்போதைக்கு என் பட்டனுக்கு நான் வந்து ஒரு 8 கொடுக்குறேன். 8 கொடுத்துட்டேன். இப்போ பண்ணிட்டேன். இப்போ இதுல ஆட்டோ லேஅவுட் பொறுத்த அளவுக்கு இதுதான் ஆட்டோ லேஅவுட். நீங்க ஷிஃப்ட் இப்படி கிரியேட் பண்ணி ஷிஃப்ட் ஏ கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஆட்டோ லேஅவுட்ங்கிற ஆப்ஷன் காட்டும். இதே வந்து மித்தபடி நார்மல் ரெக்டாங்கிள் எடுத்து வச்சு பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஆட்டோ லேஅவுட்ங்கிற ஆப்ஷன் காட்டாது. இங்க பாத்தீங்க வெறும் லேஅவுட்ங்கிற ஆப்ஷன் தான் காட்டும். இப்போ அதனாலதான் ஆட்டோ லேஅவுட் பண்ணுங்க அப்படின்னு. இந்த இதே ஆட்டோ லேஅவுட் பண்ணதுல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆட்டோ லேஅவுட் நீங்க ஆப்ஷன் வந்துருச்சு. இது என்னன்னா இப்போ இது ஒவ்வொரு இது இப்போ இந்த இது கொடுத்தனா இப்போ நீங்க ஏதாச்சும் ஒன்று கொடுத்தீங்கன்னா இந்த சைடு கார்னர் அலைன் ஆகும். அதே இந்த சைடு நான் கொடுத்தேன்னா இந்த சைடு கார்னர் அலைன் ஆகும். இப்போ இது இருக்கிற மாதிரியே வச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் என்னன்னா இப்போ உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஒன்று இங்க எடுத்து வச்சாதான் இந்த ஆப்ஷன் சொல்றேன். இது வந்து என்னன்னா பேடிங். இப்போ இங்க இருக்கக்கூடிய கேப்பும் தான் இந்த இது சொல்லுவாங்க. இதை வந்து சேஞ்ச் பண்ணீங்கன்னா இங்க 20 மாத்தினீங்கன்னா இங்க கேப் வந்து 20 ஆயிரும். இந்த சைடு 20 மாத்தினீங்கன்னா இந்த சைடு கேப் 20 ஆயிரும். இப்படித்தான் இந்த ஆட்டோ லேஅவுட். ஓகேங்களா? இது பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்கன்னா அதே மாதிரி இன்னொன்னு பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இன்னொன்னு இப்போ வந்து நீங்க வந்து இது ஐகான் எடுத்துட்டு வந்து வச்சுக்கோங்க. என்ன ஐகான் எடுத்துலாம்? ஹோம்ங்கிற ஐகான் ஒன்று எடுத்துக்கிறேன். தென் வேற ஐகான் ஏதாச்சும் ஒரு ஐகான். சரி, டவுன்லோட்னு ஒன்று எடுத்துப்போம். டவுன்லோட்னு ஒன்று எடுத்துக்கிறேன். மொத்தம் நான் 2 ஐகான் எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த 2 ஐகானும் நான் இது வந்து இதுக்குள்ள வச்சுக்கிறேன். 2 ஐகானையும் நான் இதில் எடுத்துட்டு வந்து வச்சுக்கிறேன். இப்போ எனக்கு இதோட கலர் மட்டும் நான் வேற கலர் மாத்திக்கிறேன். இதோட கலர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் டார்க்கா இருக்கிற மாதிரி வச்சுக்கிறேன். ஓரளவுக்கு டார்க்கா இருக்கிற மாதிரி. டிஃப்ரெண்ட் தெரியுதுல உங்களுக்கு? இப்போ இப்படி வச்சுட்டேன். இப்போ வந்து என்ன கான்செப்ட்னா இப்படி வச்சு கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்? இதை வந்து காம்பனண்டா கிரியேட் பண்ணணும். அதுக்கு நான் ஒரு காம்பனண்டா கிரியேட் பண்ணிக்கிறேன். இதை வந்து அதுக்கு முன்னாடி குரூப் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு ஒரே காம்பனண்டா வரும். ஓகே, இது நீங்க ஆட்டோ லேஅவுட் பண்ணனால இப்போ குரூப் கூட பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு நீங்க கிரியேட் காம்பனன்ட் செட்டுங்கிறது கொடுத்துருங்க. இப்போ கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்றீங்கன்னா இப்போ நம்ம பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம டெக்ஸ்ட் கிரியேட் பண்ண போறோம். டெக்ஸ்ட் வந்து எப்படி கிரியேட் பண்றீங்கன்னா இந்த காம்பனன்ட்னு இருக்குது பாத்தீங்களா? அந்த காம்பனன்ட்ங்கிறது கொடுத்தீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு ப்ராப்பர்ட்டின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அந்த ப்ராப்பர்ட்டிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு 4 டைப் காட்டும். வேரியன்ட், டெக்ஸ்ட், பூலியன், இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு. இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு வேரியன்ட் நம்மள்ட்ட இருக்குது. இது ஒரு வேரியன்ட், நமக்கு இது ஒரு வேரியன்ட். இப்போ உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுனா இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு இப்போ நான் இதை பட்டன் 1ன்னு மாத்திக்கிறேன். பட்டன் 1ங்கிறது நமக்கு ஒரு வேரியன்ட், பட்டன் 2ங்கிறது நமக்கு ஒரு வேரியன்ட்.
பட்டன் 2ங்கிறது நமக்கு ஒரு வேரியன்ட். மொத்தம் நம்ம வேரியன்ட் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டோம். போன வீடியோல எப்படி வேரியன்ட் கிரியேட் பண்றதுன்னு சொல்லி தந்திருந்தேன் உங்களுக்கு. தெளிவா சொல்லியிருப்பேன். உங்களுக்கு இப்போ இது பண்ணது புரியலைன்னா போன வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ நம்ம வேரியன்ட் கிரியேட் பண்ணிட்டோம். ரெண்டாவதா நமக்கு என்ன இருக்குதுன்னா இங்க டெக்ஸ்ட்னு ஒண்ணு இருக்குது. இப்போ டெக்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ண போறோம். டெக்ஸ்ட் எப்படி கிரியேட் பண்றீங்கன்னா டெக்ஸ்ட்ங்கிறது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு கிரியேட் ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று ஓப்பன் ஆகும். அதுல பாத்தீங்கன்னா நேம் பாத்தீங்கன்னா நேம் வந்து நீங்க என்ன வேணா நேம் வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் என்ன நேம் வைக்கிறேன்னா ஏதாச்சும் ஒரு நேம் பட்டன் வச்சுக்கிறேன். இதோட வேல்யூ என்னன்னா அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ள என்ன வரணும்னு வேல்யூ கொடுக்கணும். இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ள இங்க பட்டன் இருக்குதா, இங்க வந்து எனக்கு வந்து ஹோம்ங்கிற வரணும்னு வச்சுக்கோங்க. ஹோம்னு கொடுத்து கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ வந்து டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணிட்டோம். தென் இப்போ ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பாருங்க டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணது இதுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த பட்டன் இருக்குது பாத்தீங்களா, டெக்ஸ்ட் வந்து இதுக்காக தானே கிரியேட் பண்ணோம். இந்த பட்டன்ங்கிறத 2 கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் வந்துடும். இங்க பாத்தீங்கன்னா அந்த பட்டன்ங்கிற போட்டு டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். இதுல பாத்தீங்கன்னா இங்க இருக்குது பாத்தீங்களா, இந்த இடத்துல இந்த நேர் பாருங்க, இங்க இருக்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி ஒரு இது ஓப்பன் ஆகும். அப்படியே நம்ம கிரியேட் பண்ண பாத்தீங்களா, பட்டனுங்கிற நேம் கொடுத்து ஹோம்னு கிரியேட் பண்ணோம்ல, அது வந்து இங்க காட்டும். இதை வந்து ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுல வந்து ஆட் ஆயிரும். அதே மாதிரி உங்க ஹோம்னு மாறிடுச்சு பாத்தீங்களா, அதே மாதிரி இதுக்கு மாத்திக்கங்க. இதுக்கு நான் வந்து டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுட்டோம், அதுக்கு நம்ம கனெக்ஷன் கொடுக்குறோம். இதுக்கு நான் மாத்திட்டேன். இப்போ 2க்கு மாத்திட்டேன். ஒண்ணும் இல்லை, நான் இதை வந்து ஆல்ட் எடுத்து கொண்டு வந்து இங்க வச்சுக்கிறேன். இப்போ வந்து எனக்கு இங்க வந்து ஹோம்னு வேண்டாம், வேற ஏதாச்சும் ஒன்று வேணும். எனக்கு இந்த இடத்துல வந்து ஹோம்ங்கிற பேர் வேண்டாம், வேற ஒரு பேர் வேணும்னு நினைக்கிறேன். ஒண்ணும் இல்லை, இந்த இதை கிளிக் பண்ணி எனக்கு இந்த ஹோம்ங்கிற பேருக்கு பதிலா வேற ஏதாச்சும் ஒரு பேர் மாத்தணும்னு நினைச்சேன்னா, இப்போ வந்து டிசைன்ங்கிற பேர் எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சேன்னா நான் இதுல போய் டிசைன்னு கொடுத்தனா போதும். டிசைன் கொடுத்து ஒரு கிளிக் மட்டும் பண்ணனா போதும், எனக்கு இங்க டிசைன்ங்கிற பேர் மாறிடும். இவ்வளவுதான் வந்து டெக்ஸ்ட் கிரியேட் பண்றது. நெக்ஸ்ட் வந்து என்ன கிரியேட் பண்றோம்னா பூலியன்ங்கிற ஆப்ஷன் ஒன்று கிரியேட் பண்றோம். அதே மாதிரி இந்த காம்பனன்ட் இதை தொடாதீங்க. இந்த காம்பனன்ட் கிரியேட் பண்ணும்போது காம்பனன்ட்ங்கிறத தொடுங்க. காம்பனன்ட்னு தொட்டீங்கன்னா மறுக்கா ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று வரும். ப்ராப்பர்ட்டியில போய் மறுக்கா ஆட் கொடுத்தீங்கன்னா இப்போ டெக்ஸ்ட் வேரியன்ட் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டோம், டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணிட்டோம், தென் பூலியன் கிரியேட் பண்றப்போ பூலியனை கிளிக் பண்ணிக்கோங்க. பூலியனை கிளிக் பண்ணிட்டு இது வந்து என்னன்னு பேர் கொடுக்குறீங்கன்னா நான் போனதுல சொன்ன மாதிரியே தான் நேம் வந்து நீங்க என்ன வேணா கொடுத்துக்கலாம். பட் உங்களுக்கு புரியுற மாதிரி நேம் கொடுத்துக்குங்க. இல்லைன்னா நிறைய காம்பனன்ட் கிரியேட் பண்ணும் போது நீங்க நேம் வந்து ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொரு டிஃப்ரெண்டான நேம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காது. அதனால ஓரளவுக்கு உங்களுக்கு என்ன புரியுமோ அது மாதிரி பேர் கொடுத்துக்குங்க. கரெக்டான பேரா பார்த்து கொடுத்துக்குங்க. நான் இதுக்கு பாத்தீங்கன்னா சோன் பேர் கொடுத்துக்கிறேன். சும்மா நீங்க என்ன வேணா நேம் கொடுத்துக்கலாம். நான் எதனால ஷோ கொடுக்குறேன்னா பட்டன் வந்து இது ஆன்ல இருந்துச்சுன்னா எனக்கு ஷோவா இருக்கணுங்கிறதுக்காக நான் ஷோ கொடுக்குறேன். இதை வந்து எடுத்து விட்டு அன்ஷோவா ஆகிற மாதிரி நான் நினைச்சுக்கிறேன். நீங்க என்ன வேணா பேர் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன பேர் கொடுக்கணும்னு தோணுதோ அந்த பேர் கொடுத்துங்க. இப்போ வந்து கிரியேட் ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று கொடுத்துக்கிறேன். நான் கிரியேட் ப்ராப்பர்ட்டி கொடுத்தேன்னா எனக்கு வந்து இப்போ வந்து இதுக்கான ப்ராப்பர்ட்டி கிரியேட் ஆயிடுச்சு. பட் இதுக்கு நான் போய் ஆட் பண்ணணும். இதுக்கு எப்படி ஆட் பண்றதுன்னா நம்ம டெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஆட் பண்ற மாதிரி ஆப்ஷன் காட்டும். பூலியன் மட்டும் கிரியேட் பண்ணீங்கன்னா மேல காட்டாது பூலியனுக்கு மட்டும். ஏன்னா பூலியன் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பூலியன் காட்டாது. பூலியன் மட்டும் பாத்தீங்கன்னா இங்க அப்பேரியன்ஸ்னு ஒண்ணு இருக்குது பாத்தீங்களா, அதுல வந்து இந்த இடத்துல ஒண்ணு காட்டும். இது வந்து பூலியன் மட்டும்தான், மித்தபடி எல்லாத்துக்கும் மேலதான் காட்டும். பூலியனுக்கு மட்டும் கீழே காட்டும். அது மட்டும் நல்லா பாத்துக்கங்க. இதை வந்து நான் கிளிக் பண்ணி இந்த இடத்துல சோன் நான் ப்ராப்பர்ட்டி கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன் பாத்தீங்களா, அதை வந்து நான் ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். அதே மாதிரி இதுக்கு நான் போய் இந்த இடத்துல அப்பீரியன்ஸ்ல போய் ஷோங்கிறத வந்து நான் கொடுத்துக்கிறேன். இங்க வந்து எனக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சு. இப்போ வந்து எனக்கு இது வேணுமா வேண்டாமானா இப்போ ஷோ வந்துருச்சுங்களா. இப்போ எனக்கு இது வந்து வேண்டாம் அப்படின்னு நினைச்சேன்னா இந்த பட்டனை வந்து அன்ஷோ பண்ணனா எனக்கு அது போயிடும். இல்ல எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சேன்னா இதை வந்து ஆக்டிவ் பண்ணனா எனக்கு வந்துடும். இப்போ மொத்தம் 3 கிரியேட் பண்ணிட்டோமா. என்னென்ன கிரியேட் பண்ணிட்டோம், வேரியன்ட் கிரியேட் பண்ணிட்டோம். வேரியன்ட்ங்கிறது அதான் சொன்னது. இது ஒரு வேரியன்ட், இது ஒரு வேரியன்ட். ரெண்டாவது வந்து டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணிட்டோம், டெக்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ணியிருந்தோம். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா பூலியன், இந்த ஐக்கான் வேணுமா வேண்டாமான்னு. நாலாவது வந்து இன்ஸ்டன்ட் ஸ்வாப். உங்களுக்கு வந்து இன்ஸ்டன்ட் ஸ்வாப் மட்டும் கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். நீங்க நல்லா அதை கவனிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ஸ்வாப் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும். இப்போ என்ன பண்றீங்கன்னா இன்ஸ்டன்ட் ஸ்வாப்புக்கு இப்போ இன்ஸ்டன்ட் ஸ்வாப்னா என்னன்னா எனக்கு வந்து இந்த இடத்துல இந்த ஐக்கான் இருக்குது. இப்போ நம்மளால இப்போதைக்கு என்ன பண்ண முடியும், எனக்கு இந்த ஐக்கான் இருக்கணும் இல்லை இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பண்ண முடியும். இப்போ இன்ஸ்டன்ட் ஸ்வாப்னா என்னன்னா எனக்கு வந்து இந்த ஐக்கானுக்கு பதிலாக எனக்கு வேற ஒரு ஐக்கான் வேணும் அப்படிங்கறத வைக்கிறதா இன்ஸ்டன்ட்.
இப்போ என்ன சொல்லிட்டு இருந்தேனே மறந்துட்டேன். இப்போ வீடியோ பாஸ் பண்ணேன். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஸ்டன்ட் ஷாப்புங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ நாம வந்து பூலியன்ல வந்து நமக்கு வேணுமா வேண்டாமான்னு மறைய வைக்க முடியும். பட் இன்ஸ்டன்ட் ஷாப் வந்து எனக்கு இந்த ஹோம் ஐகானுக்கு பதிலா இந்த ஐகான் வேணும். அப்படிங்கிறதுக்காக இப்போ நான் மாத்தணும்னா அந்த ஐகான் வேணும்னா நான் இதுல போய் பட்டன் 2 குடுத்தேன்னா இதோட கலர் எல்லாம் மாறிடும். வேணாம் எனக்கு வந்து கலர் எதுவுமே மாறக்கூடாது. பட்டன் ஒன்லயே தான் இருக்கணும். ஏன்னா பட்டன் ஒன்னுக்கான ஐகான் வந்து எனக்கு வேற மாறணும். அப்படின்னா ஒண்ணுமில்ல. இன்ஸ்டன்ஸ் ஆப் கிரியேட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, இந்த ஹோம் ஐகானுங்கிறதுக்கு பதிலா இந்த ஐகான என்னால அச்சீவ் பண்ண முடியும். அது எப்படின்னா, இதுலயே அச்சீவ் பண்ண முடியும். எப்படின்னா, ஒண்ணுமில்ல. சிம்பிளா நான் சொல்லிடுறேன். இப்ப முதல்ல நமக்கு தேவை வந்து ஹோம் ஐகானும், இந்த ஐகானுமா? நான் இன்னொரு தடவ ஐகான் எடுத்து வச்சுக்கிறேன். இது ஒரு ஐகான் ஒண்ணு, ஹோம் ஐகான் ஒண்ணா? 2 ஐகான் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த 2 ஐகானுக்குமே பாத்தீங்கன்னா, இந்த 2 ஐகானுக்குமே நான் வந்து காம்போனன்ட் குடுத்துக்கிறேன். காம்போனன்ட் எப்படி குடுக்கறதுன்னு தெரியும்ல? இதுல பாத்தீங்கன்னா, இதுல போயி நான் காம்போனன்ட் 1 இது ஒரு காம்போனன்ட் அப்படின்னு போய் குடுக்கலாம். குடுக்கலாம். நான் போன வீடியோல சொல்லியிருப்பேன். உங்களுக்கு மல்டிபிள் ஒவ்வொன்னுக்கும் இப்படி காம்போனன்ட் குடுக்கணும்னா, நீங்க இப்படி குடுக்காதீங்க. ஒவ்வொன்னுக்கும் தனித்தனியா காம்போனன்ட் குடுக்கறதுக்கு, நீங்க இந்த 2யும் செலக்ட் பண்ணி வச்சுட்டு, இந்த இடத்துல போனீங்கன்னா, கிரியேட் மல்டிபிள் காம்போனன்ட்ன்னு இருக்கும். அத குடுத்தீங்கன்னா, ஒவ்வொன்னுக்கும் தனித்தனியா காம்போனன்ட் ஆயிரும். அதுவே இது ஒரு காம்போனன்ட்டா எடுத்துக்கும், இது ஒரு காம்போனன்ட்டா எடுத்துக்கும். நீங்க ஒவ்வொன்னுக்கும் தனித்தனியா போய் காம்போனன்ட் குடுத்துட்டு இருக்க தேவையில்ல. இந்த ஆப்ஷன் எங்க யூஸ் ஆகும்னா, இப்ப 50 காம்போனன்ட் நீங்க வந்து ஐகான் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் இருங்க. இது மாரி ஐகான் வந்து பாத்தீங்கன்னா, இது மாரி ஒரு 100 ஐகான் எடுத்து வச்சிருப்பீங்க. 100 ஐகானுக்கும் ஒவ்வொன்னா போய் காம்போனன்ட்ன்னு குடுத்துட்டு இருக்கறதுக்கு பதிலா, நம்ம டைரக்ட்டா இத எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி வச்சுட்டு, கிரியேட் மல்டிபிள் காம்போனன்ட்ன்னு குடுத்தோம்னா, இது எல்லாமே தனித்தனி காம்போனன்ட் ஆயிரும். இது மாரி நெறைய ஐகான் வரும்போது, உங்களுக்கு கிரியேட் மல்டிபிள் காம்போனன்ட் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகே. இப்போ நீங்க வந்து இந்த காம்போனன்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டீங்க. தென் அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னா, உங்களுக்கு சொல்லியிருப்பேன். எப்ப பண்ணாலும் காம்போனன்ட்ல இருந்து காப்பி எடுத்துட்டு போய் இங்க வைக்காதீங்க. எப்ப பண்ணாலும் காம்போனன்ட்ல இருந்து இன்ஸ்டன்ட் எடுத்துட்டு போய் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதே மாரி நாம வந்து இன்ஸ்டன்ட் எடுத்துக்கிறோம். இதோட இன்ஸ்டன்ட். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, நீங்க இத வந்து அ அசெட்ல வந்து நேம் வைக்கணும். இத வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து அ இப்போ நீங்க வேரியபிள் வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஆல்ரெடி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி, அதுக்கு டோக்கன் ஒண்ணு கிரியேட் பண்ணியிருப்போம். இப்போ அதே மாரி தான் இத வந்து நம்ப வந்து இத வந்து ஒரு அசெட்ல மாத்தப் போறோம். அதாவது இங்க அசெட்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? இதுல வந்து நம்ம இப்ப வந்து வைக்கப் போறோம். அத என்ன பண்ணணும்னா, இப்ப நான் இங்க வந்து பேர் வந்து மாத்துறேன். ஐகான்ஸ்ன்னு குடுக்குறேன். ஐகான்ஸ் அப்படின்னு குடுத்துட்டு, ஸ்லாஷ் குடுத்து, நமக்கு இதோட பேர் என்னவோ அதோட பேர் வச்சுக்கலாம். இப்போ நீங்க இதோட பேர் வந்து ஹோமு. நீங்க என்ன வேணா வச்சுக்கலாம். ஏன்னா இந்த ஐகான்ங்கிற பேர் காமனா வைக்கணும். இதுக்கு ஐகான் குடுக்கணும். அதனால இப்போ நான் இதுக்கு நான் ஹோம்னே குடுத்துக்கிறேன். ஹோம்னு குடுத்துக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா, அசெட்ஸ்ல வந்து இது வந்து ஒரு காம்போனன்ட்டா இங்க வந்து கிரியேட் ஆயிருக்கும். அதே மாரி இதுக்கும் பாத்தீங்கன்னா, நான் இங்க என்ன ஐகான் இங்க ஐகான்ஸ்ன்னு குடுத்திருக்கிறேனோ, அதே ஐகான்ஸ் தான் இது குடுக்கணும். ஏன்னா இன்ஸ்டன்ஸ் ஆப்க்கு வந்து அப்படித்தான் குடுக்கணும் நீங்க. அப்பதான் அது இன்ஸ்டன்ஸ் ஆப்ல கொண்டு போய் அது ஆட் பண்ண முடியும். அதே மாரி அங்க என்ன குடுத்தனோ, அதே மாரி நான் இங்க குடுத்துக்கிறேன். ஐகான்ஸ்ன்னு குடுத்துக்கிறேன். ஸ்லாஷ் ஸ்லாஷ்க்கு அப்புறம் நீங்க என்ன வேணா குடுத்துக்கலாம். அங்க ஹோம்ன்னு குடுத்தனா, இங்க டவுன்லோட்ன்னு குடுத்துக்கலாம். ஸ்லாஷ்க்கு அப்புறம் உங்களோட இஷ்டம் தான். நீங்க என்ன வேணா குடுத்துக்கலாம். நான் இங்க டவுன்லோட் ஐகான்னால டவுன்லோட்ன்னு குடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன ஐகானோ அந்த ஐகானுக்கு மாரி குடுத்துக்கங்க. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்க இப்ப பாத்தீங்கன்னா, நான் இத கிளிக் பண்ணி ஒரு இன்ஸ்டன்ட் எடுத்து வச்சுக்கிறேன். அதே மாரி இப்போதைக்கு 1 எடுத்து வச்சீங்கன்னா போதும் பிரச்சனை இல்ல. இத வந்து கண்ட்ரோல் எக்ஸ் குடுத்துக்குங்க. கண்ட்ரோல் எக்ஸ் குடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும்ல. கண்ட்ரோல் எக்ஸ் குடுத்தீங்கன்னா இது உங்களுக்கு கட் ஆயிரும். தென் இதுல கொண்டு போயி இதுல கொண்டு போயி கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆர் குடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, அ அங்க இன்ஸ்டன்ட் எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, கட் ஆனத கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆர்ன்னு குடுத்தீங்கன்னா, நீங்க எதுவுமே மாத்த தேவையில்ல. இந்த ஐகானுக்கு பதிலா அது ரீப்ளேஸ் ஆயிரும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆர். ஆர்ன்னா என்னன்னா ரீப்ளேஸ். குடுத்தீங்கன்னா ரீப்ளேஸ் ஆயிரும். எனக்கு நான் மறுக்கா ப்ரோ இது இந்த இன்ஸ்டன்ட் எடுத்துட்டு கொண்டு வந்து இங்க வச்சுட்டேன்.
அதே மாதிரி இதுக்கும் கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்து இந்த இன்ஸ்டன்ட் எடுத்துட்டு வந்து இங்க வைக்கணுமா அப்படின்னா இதுக்கு வைக்க தேவையில்லை. ஏன்னா நம்ம ஒன்று கிரியேட் பண்ணோம்னா போதும், அதை நம்ம மாத்திக்கலாம். அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நான் அதே மாதிரி இதுக்கும் வச்சுக்கிறேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆர் கொடுத்தனா ஹோம் ஐக்கான் வந்துருச்சா. எனக்கு கலர் வந்து பிளாக் கலர்ல இருக்குது. பிளாக் கலருங்கிறத நான் மாத்திக்கிறேன். எனக்கு பிளாக் கலருங்கிறது வேண்டாம் அப்படின்ட்டு நான் ரெட் கலர் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி இது எனக்கு பிளாக் கலர்ல வேண்டாம், எனக்கு ரெட் கலர்ல வேணும் அப்படிங்கறதுக்காக நான் ரெட் கலர்ல கொடுத்துக்கிறேன். இப்போதைக்கு இதை கொண்டு வந்து வச்சுட்டோம். உங்களுக்கு இன்ஸ்டன்ஸ் புரியாது, இருந்தாலும் இன்னொரு தடவை வீடியோவை பார்த்துட்டு இன்னொரு தடவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா புரிஞ்சிடும். நான் கிளியரா சொல்றேன் அது எப்படின்னு. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுட்டோம். இதை முதல்ல என்ன பண்ணோம், காம்பனண்டா பண்ணோம். காம்பனண்டா பண்ணதை தூக்கி கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்து இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா, நம்ம வந்து இன்ஸ்டன்ஸ் ஆப் கிரியேட் பண்றோம். அதே மாதிரி கிரியேட்டுக்கு போய் ப்ராப்பர்ட்டியில போய் இன்ஸ்டன்ஸ் ஆப்னு கொடுத்தீங்கன்னா நேம் என்ன வைக்கிறீங்க. நேம் வந்து இது வந்து ஸ்வாப் ஆகிறதுனால, ஸ்வாப்னு என்ன, இந்த ஐக்கானுக்கு பதிலாக வேற ஐக்கான் வேணும் மாறுதுல, அதை வந்து ஸ்வாப் அப்படிம்பாங்க. அதனால நான் ஸ்வாப்னு நான் கொடுத்துக்கிறேன். தென் வேல்யூல போனீங்கன்னா, வேல்யூல இந்த இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ நீங்க கிரியேட் பண்ணது ஐகான்ஸ்னு வரும். கிரியேட் பண்ண ஐகான்ஸ் இங்க வரும். அந்த ஐகான்ஸ்ங்கிறத கொடுத்தீங்கன்னா நீங்க கிரியேட் பண்ண ஐகான்ஸ்ல இங்க வரும். ஒன்னு மீட். நான் வந்து ஆல்ரெடி நிறைய ஐகான்ஸ் வந்து இந்த ஐகான்ஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அதனால எனக்கு இப்படி காட்டுது, நிறைய ஐகான் காட்டுது. உங்களுக்கு வந்து நீங்க இந்த 2 ஐகானுக்கு மட்டும் தான் கிரியேட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இந்த 2 ஐகான் மட்டும் காட்டும். இப்போதைக்கு நமக்கு என்ன, ஹோம் ஐகானுக்கு நான் கொடுத்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து கிரியேட் ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டுனா ஒண்ணும் இல்லை, கொடுத்து முடிச்சுட்டு நம்ம அப்ளை போய் டெக்ஸ்ட்டுக்குலாம் ஆட் பண்ணோம்ல, டெக்ஸ்ட் பூலியனுக்குலாம் ஆட் பண்ணோம்ல, அதே மாதிரி இது டபுள் கிளிக் பண்ணி நான் இங்க போனேன்னா இங்க ஹோம்னு காட்டுதா, இதை கொடுத்தனா ஸ்வாப் அப்ளை பண்றீங்களான்னு கேட்கும். நான் வந்து இன்ஸ்டன்ஸ் ஆப் அப்ளை பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இங்க வந்து அப்ளை பண்ணிக்கிறேன், ஸ்வாப் கொடுத்துக்கிறேன். இப்போ அப்ளை வந்து பாத்தீங்கன்னா பூலியன் மட்டும் இங்க காட்டும். எதனால காட்டும்னு நான் சொன்னேன்ல, அது எதனால உங்களுக்கு அப்படி காட்டும்னா, அங்க பூலியனுக்கு மட்டும் எதனால இந்த இடத்துல காட்டுதுன்னா, இப்போ ஒண்ணும் இல்லை. இப்போ இன்ஸ்டன்ட் ஸ்வாப்புக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல காட்டுது. இன்ஸ்டன்ட் ஸ்வாப்புக்கு இந்த இடத்துல ஐகானுக்கு தான் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ஸ்வாப் அப்ளை ஆகும். ஐகானுக்கு உங்களுக்கு ஸ்வாப் இங்க காட்டும். அதே வந்து பூலியனும் இங்கேயே காட்டுச்சுன்னா நீங்க குழம்பிடுவீங்க. அதனாலதான் பூலியனுக்கு மட்டும் இவங்க அப்பியரன்ஸ்ல காட்டுற மாதிரி வச்சிருக்காங்க. நீங்க இதை காட்டுறத இது பண்ணிக்காதீங்க. இப்போ இதை மட்டும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொன்னேன். இப்போ நான் வந்து ஸ்வாப் அப்ளை பண்ணிட்டோம். இப்போ நான் போய் எனக்கு இந்த ஐக்கான் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால நான் ஸ்வாப்ல போய் எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரு யூசர் ஐக்கான் வேணும்னு நினைக்கிறேன். யூசர் ஐக்கான் கொடுத்தனா எனக்கு இப்படி யூசர் ஐக்கான் வந்துடும். அவ்வளவுதான். இப்போ கலர் ஏன் இது வருதுன்னா இது 2ஆ இருக்கிறதுனால உங்களுக்கு வருது. வேற ஏதாச்சும் ஒரு ஐக்கான் வச்சுன்னா ஐ ஐக்கான் வைக்கிறேன். இருங்க, ஐ ஐக்கான் எப்படி தவிர, சரி இந்த ஐக்கான் வைக்கிறேன், எனக்கு இப்படி வந்துடும். அவ்வளவுதான். உங்களுக்கு நீட்டா நீங்க இதையும் மாத்திக்கலாம். இப்போ எல்லாமே இந்த இது யூஸ் பண்ணி நீங்க மாத்திக்க முடியும். எனக்கு பட்டன், இந்த பட்டன் வேண்டாம், பட்டன் 2 வேணும்னு நினைச்சீங்கன்னா பட்டன் 2 வைக்க முடியும். எனக்கு டிசைனுங்கிற பேர் வேண்டாம், டிசைனுங்கிற பேருக்கு பதிலா ஏதாவது இப்போ ஐ அப்படிங்கிற பேர் வேணும், ஐங்கிறத வேண்டாம், வேற ஏதாச்சும் என்ன வைக்கலாம். சரி, வேற என்ன வைக்கலாம்னா ஏதாச்சும் ஒரு பேரு டப்புன்னு ஞாபகத்துக்கு வர மாதிரி. சரி, ஒரு மேக்கிங்னு வைக்கிறோம். மேக்கிங்னு வச்சீங்கன்னா மேக்கிங்கிற பேர் வந்துடும். எனக்கு இந்த இது வேண்டாம், இதை மறை வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இப்போ நாம வந்து எதனால இந்த இடத்துல இது வரலைன்னா, இந்த ஐக்கு வந்து இந்த ஷோ வரலைன்னா நம்ம இந்த ஐக்கு வந்து பூலியன்ல நம்ம கிரியேட் பண்ணல. அதனால உங்களுக்கு இந்த இதுல வந்திருக்காது. இப்போ ஒரு நிமிஷம் பட்டன் ஒன்று. இதே வந்து நான் ஹோம் எடுத்து வச்சேன்னா வேணா மறை வச்சுக்கலாம். இப்படித்தான் சிம்பிளா உங்களால இந்த இந்த ஒரு 4 காம்பனன்ட் இவ்வளவுதான், காம்பனன்ட் இவ்வளவுதான், இதை வச்சு நீங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ பாத்தீங்கன்னா, இப்போ எனக்கு இந்த ஐக்கான் ஆல்ரெடி இங்க கண்ட்ரோல் கட் பண்ணி தான் நான் வேற ஐக்கான் தானே எடுத்து வச்சிருந்தேன். அதுக்கு நான் வந்து பூலியன் ஆட் பண்ணாம இருந்தேன். இப்போ பூலியன் வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூலியன் ஆப்ஷனும் இப்போ வரும். எனக்கு வேணும்னா ஐக்கான் வேண்டாம்னு நினைச்சேன்னா நான் மாத்திக்கலாம், பேர் வேணும்னா நான் மாத்திக்கலாம். இதே வந்து பட்டன் 2 வேணும்னா என்னால பட்டன் 2 மாத்திக்க முடியும். எனக்கு வேற ஐக்கான் ஏதாச்சும் வேணும்னா நான் வேற ஐக்கான் என்னால மாத்திக்க முடியும். இது மாதிரி ஈஸியா நீங்க பண்ணிக்க முடியும். இப்போ தெளிவா சொல்லியிருப்பேன் காம்பனன்ட் எப்படி யூஸ் பண்ணணும்னு. வேரியன்ட் எடுத்து வைக்கிறதுல இருந்து தென்
டெக்ஸ்ட் எப்படி கிரியேட் பண்றது, பூலியன் எப்படி கிரியேட் பண்றது, இன்ஸ்டன்ஸ் ஸ்வாப் எப்படி கிரியேட் பண்றதுன்னு தெளிவா சொல்லி தந்திருப்பேன். இன்னொரு தடவை நான் மறுக்க உங்களுக்கு இன்னொரு தடவை சொல்லிடுறேன். முதல் காம்பனண்டா கிரியேட் பண்ணிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் காம்பனண்டா கிரியேட் பண்ணதை இன்னொரு 2 வேரியண்டா பண்ணிக்கிறீங்க. 2 வேரியண்டா பண்ணதுக்கப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டியில போய் மொத்தம் 4 ப்ராப்பர்ட்டி நீங்க ஆட் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் 2 இது எடுத்து வச்சு இது காம்பனண்டா மாத்திக்கிறீங்க. காம்பனண்டா மாத்தினது எடுத்து வச்சு இங்க வச்சுக்கிறீங்க. இதுல ஆட் பண்ணிக்கிறீங்க. தென் நீங்க கிரியேட் பண்ண 4 ப்ராப்பர்ட்டியும் இதுல ஆட் பண்ணிக்கிறீங்க. ஆட் பண்ணிட்டு ஒவ்வொன்றா தனித்தனியா எல்லாத்துக்கும் ஆட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிசைன் வந்துடும். இன்னொரு தடவை பண்ணணும்னா நீங்க இன்னொரு தடவை வீடியோ பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் இருந்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.